சரியா கேக்கல மனோஜ், நான் வெளியே போய் பேசிட்டு வரேன். சூப்பர் பாஸ். ஹலோ, யார் பேசுறது? என்ன மறந்துட்டியா கல்யாணி? கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கட்டும் விட்டது தப்பா போச்சு. என்னையே மறந்துட்ட பாரு. இப்போ உனக்கு என்ன வேணும்? ஏதோ கல்யாண சீர்வரிசை எல்லாம் பேக்கேஜ்ல சீப்பா தர போறீங்களா? பிறக்கும் வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு வருவீங்க பாரு. சாப்பிடுறா. அக்கா சீதா, நீ பக்கம் வந்த? இப்பதான் வந்தேம்மா. இவ மாமியாருக்கும் அதுல இருந்து கொஞ்சம் பிரசாதம் கொடுத்து. சரி, மாமா வந்துட்டாரக்கா? இன்னைக்கு காலையில தான் வந்தாரு. இனிமே சண்டை போட்டு இங்க வந்துட மாட்டியே. என்னாச்சுக்கா, நீ ஒரு மாதிரி டல்லா இருக்கேன்னு நான் சும்மா கிண்டலுக்கு தான் கேட்டேன். அதெல்லாம் நான் எதுவும் நடல. சரி, போன் பண்ணப்போ ஏதோ பிரச்சனைன்னு சொன்னி, என்னாச்சு? உனக்கும் பிரச்சனையா? சீதாவும் ஏதோ சண்டை போட்டு வந்துட்டா போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை. என்னாச்சுடி? என் கூட ஒர்க் பண்ற ஒரு அக்கா பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு என்கிட்ட காசு கேட்டாங்க. அப்ப குடுக்கறதுக்கு என்கிட்ட காசு இல்ல. சரி, எனக்கு போன் பண்ண வேண்டியதானே? நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்திருப்பேன். இல்ல மாமா கிட்ட கேட்டா அவர் கொடுக்க போறாரு. உங்களை எதுக்கு தொந்தரவு பண்ணணும்னு தான் நான் கேட்கலக்கா. சரி, வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம்னு பார்த்தா அதுவும் முடியாம போயிடுச்சு. ஃபீஸ் கட்டுற டேட்டும் லாஸ்ட் நாள் ஆயிடுச்சு. அப்புறம் என்னதான் பண்ணாங்க? அந்த அக்கா ஹாஸ்பிட்டல் கலெக்ஷன் பணத்துல இருந்து கொஞ்சம் பணம் எடுத்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டாங்க. ஐயோ, மீனா நீங்களா? வாங்க, எப்படி இருக்கீங்க? கிருஷ பார்க்க வந்தீங்களா? ரோஹிணி, நீ மகேஷ் பார்க்க தானே வந்த? கோஇன்சிடென்ட்டா 2 பேரும் வந்துட்டீங்களா?